நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்தாங்க. மறந்துட்டீங்க. நீ எடுத்துட்டு வந்தது நல்லது. செடியெல்லாம் ரொம்ப வாடி போயிருக்கு பார்த்தல. உன்னால முடிஞ்சா காலையிலயும் சாயந்தரமும் தண்ணி ஊத்து. நான் தண்ணி ஊத்திட்டு தான் இருக்கேன். வெயில் அதிகம் இல்ல, காலையில நிறைய தண்ணி ஊத்து. பாமாக்கா, கீழே என்ன நடக்குதுன்னு பாருங்க. பாருங்க. யாரும் இல்லாம வந்தவ இப்ப அம்மாவோட மனசுல இடம் பிடிச்சிட்டா. புருஷனோட சின்ன வீட்டுக்கு பிறந்த பொண்ணாச்சே, யாரா இருந்தாலும் கண்டிப்பா பாசம் இருக்கும். இது நினைக்கும் போது அப்படியே எரிச்சலா இருக்குக்கா. புருஷனோட 2வது பொண்டாட்டிக்கு பிறந்த பொண்ண மான மரியாதை இருக்கவங்க யாராவது இப்படி பாத்துப்பாங்களா? பெத்த பசங்க மேல இருக்க கோவத்தை தீக்க தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவன் மேல இவ்ளோ பாசம் காட்டணும்ன்ற அவசியம் அம்மாக்கு இல்லையே. அவளை அடிச்சு மிதிச்சு வெளியில அனுப்பணும். மான மரியாதை இருக்கிற ஆளா இருந்தா இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வந்திருப்பாளா? குடும்பம் குட்டின்னு இருக்கிற ஒருத்தனை மைக்கு கூட்டிட்டு போனாலே அவளோட பொண்ணு தானே இவ. சூடு சொன்னாலே இவங்களுக்கு ரொம்பவே இருக்கும். ஓ, இந்த வேலையை எவ்வளவுதான் பண்ணாலும் முடியவே மாட்டேங்குது. சாரதா மட்டும் இருந்திருந்தா இந்த வேலையை அவகிட்ட சொல்லி செய்ய வச்சிருப்ப. நீ கொஞ்ச நேரம் தொடக்கிறியா ஜெயா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஐயோ பாமாக்கா,
எனக்கு இந்த டஸ்ட் எல்லாம் ரொம்ப அலர்ஜிக்கா. இந்த வீட்டை கூட்டினாலே எனக்கு தும்மல் இருமல்லாம் வந்துரும். அலர்ஜியா? பாமாக்கா, நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? இங்க ஒருத்தி தின்னுட்டு சும்மா தானே இருக்கா. அவளை கூப்பிட்டு இதெல்லாம் செய்ய சொல்லுங்கக்கா. சரியான ஐடியா தான். ஆனா என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா திட்டுவாருன்னு பயமா இருக்கு. அவளோட கால் இங்க பட்டுச்சுன்னா உடனே அவர் சத்தம் போட ஆரம்பிப்பாரு. நம்மளுக்கு சாப்பாடு போடவும் கூப்பிடல, வேலை செய்யதானே கூப்பிடுறோம். அப்புறம் நம்ம அவளை வேலைக்காரி இடத்துல தான் வச்சு பாக்குறோன்னு அவளுக்கும் கொஞ்சம் புரியட்டும். அப்பனா ஜெயா, நீ போய் அவளை கூட்டிட்டு வா. அக்கா, நீ கூப்பிட்டதாங்க சரியா இருக்கும். யாரு கூப்பிட்டா என்ன ஜெயா? போ, அவளை இங்க வர சொல்லு. போமா. ஏய், ஏண்டி, உன்னை தாண்டி கூப்பிட்டேன். கூப்பிட்டது உனக்கு காதுல விழல? தண்ணி ஊத்தினது போதும், உள்ள வா. அங்க கொஞ்சம் வேலை இருக்கு. என்னடி, நான் சொல்றது உனக்கு புரியலையா? இல்ல உனக்கு வெத்தலை பாக்கு வச்சு அழிச்சிட்டு போணுமா என்ன? வா. நான் கூப்பிட்டா வரமாட்டியா? அரைஞ்ச காது சிவிடாயிடும். சொல்ற வேலை செய்யாட்டியும் அப்படிதான் நடக்கும். புரோக்கர் ஃபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் நம்ம ஒரு முடிவு எடுத்தாகணும். ஓ, உனக்கான காசு உங்ககிட்ட வந்து சேர்ந்துறியா? அது போதாதா? ஓ, அது போதுங்க. இதுக்கப்புறம் நம்ம வசதிகள்லாம் பார்த்து அடுத்த சடங்கு நாம ஆரம்பிக்கணும். என்ன மகேந்திரா? சடங்குன்னு என்ன சொல்றீங்க? நம்மளோட புரோட்டோகால் படி அடுத்த சடங்கு பொண்ணு பாக்குறதான மகேந்திரா? என் தம்பியும் தாராவும் ஏற்கனவே பார்த்துட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகியும் இருக்காங்க. அது போதாதா? அது போதாதுப்பா. எல்லாமே ஃபார்மாலிட்டி படி தான் நடக்கணும். முதல்ல உங்க பையன் வந்து எங்க பொண்ணை பார்க்கட்டும். அவனுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலியை உட்கார வச்சு மீதி எல்லாத்தையும் பேசலாம். இந்த ஜாதகம் பார்க்கணும், நிச்சயம், மற்ற சடங்கெல்லாம் இருக்குல்ல. டீயும் லட்டியும் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பை நம்ம கஜேந்திரனுக்கும் கொடுக்கணும்ல. இது நல்லா இருக்க. இப்போ நீங்களே டைரக்டா பேசிக்கிறீங்களா? எனக்கு என்னோட கமிஷன் காசை கொடுக்க வேணாம்னு நினைக்கிறீங்க போல, சரிதானே? உனக்கு கொடுக்க வேண்டியதை எப்பவும் உனக்கு தான் கொடுப்போம். என்னோட கமிஷன் கிடைக்கலன்னா நான் எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடுவேன். ஓ, நீ ஒரு போலீஸ்காரன் தானே? கூட இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராம நீ பாத்துக்க. அட, இதுக்கப்புறம் என்ன முதலாளி பிரச்சனை வரும்? வரதட்சணை விஷயமா? வரதட்சணையை பத்தி இதுக்கப்புறம் என்னையா பேசுறது? எனக்குன்னு இருக்கிறது எல்லாம் என் பொண்ணுக்கு மட்டும்தான். என்னோட பையன்தான் பெல்லியே. இப்போ எனக்கு இருக்கிற எல்லா சொத்துக்களுமே தாராவுக்கு தானே. அதை விடு மகேந்திரா, உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு? என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவனுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. ராமச்சந்திரனோட சின்ன வீட்டுக்கு பிறந்த அந்த பொண்ணு உங்க வீட்டுல இருக்கிறதாவும் அவ பங்கு கேட்டு வந்திருக்கிறதாவும் நான் அதை கேள்விப்பட்டேன். என் பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்புற அந்த வீட்டுல எத்தனை பேர் நீங்க இருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என் பொண்ணுக்கும் சேர்த்து நாளைக்கு அவளுக்கும் ஒரு பங்கு பிரிச்சு கொடுக்கணுமான்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது
மகளை கைப்பிடிச்சு கொடுக்கிற தகப்பனோட சொத்து பத்தை பத்தி அந்த பொண்ணோட அப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ம். யோ, ம்? நீ ஒரு பெரிய போலீஸ் தானே? அந்த கேடு கட்ட பொண்ண ஒழிச்சு கட்டுறத பத்தி உனக்கு தெரிஞ்சு எந்த வழியும் இல்லையா என்ன? போலீஸ் எங்களுக்கு பல வழிகள் இருக்கு முதலாளி. ஆனா சில வேலைகள் ரொம்ப ரிஸ்கான வேலை. சார், நீங்க என்ன ரிஸ்க் வேணாலும் எடுங்க. அந்த ரிஸ்கால வர நஷ்டத்தை நான் பாத்துக்கிறேன். என் வேலை போயிடுச்சுன்னா நீ அப்படி என்ன நஷ்டீடு கொடுத்துருவ மகேந்திரா? நான் கூப்பிடுற இடத்துக்கு நீயும் வாசம் முதலாளியும் வரீங்கன்னா அது என்னுடைய யூனிஃபார்மோடைய பலம் தான், சரிதானே? சரி, அவளை இந்த ஊரை விட்டு அனுப்புறதுக்கான வழியை நானே கண்டுபிடிக்கிறேன். ஆனா அது என் போலீஸ் யூனிஃபார்மால் தான் நடக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அது எப்படியோ சதானந்தா, அந்த வேலை எனக்கு முடிஞ்சா போதுயா. சதானந்தம் ஃப்ரீ சர்வீஸ் பண்ண மாட்டான்னு தெரியாதா உங்களுக்கு? ஒருத்தன் உனக்கு பணம் எவ்வளவு வேணும்னு சொல்லியா, அவன் ஆபீஸ் நான் கொண்டு வந்து கொட்டுறேன். ஓ, அவங்களுக்கு கொடுமா. இந்த நேரத்துல டீயை தவிர வேற எதுவும் இல்லையா? காலங்காத்தால டீயை குடிப்பியா, சரக்கு வேணும்னு கேக்குற? போலீஸ்காரங்களுக்கு 24 மணி நேரமும் டியூட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதானே? இதுவும் அதே மாதிரி தான். ஏமா, ஐஸ் சோடா சைடிஸ் எல்லாம் எடுத்து வைமா. சரிங்கப்பா. ஐயோ ஐயோ கடவுளே, அவ எங்க போயிட்டா? எங்கேயும் இல்லையே. ஐயோ, அந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. கிச்சன்லயும் இல்ல, ரூம்லயும் இல்ல, வெளியில எங்கேயாவது போயிருப்பாளோ? ஐயோ கடவுளே, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அம்மாடி, ஏன் இவ்வளவு லேட்டா வந்திருக்க? ஆபீஸ்ல வேலை அதிகமா இருந்ததா? ஏன் கவலையா இருக்கிற? சொல்றதுக்கு எதுவுமே இல்லம்மா. எனக்குன்னு உதவி செய்ய யாரும் இல்ல. எனக்கு பக்கபலமா கூட இருக்க வேண்டிய என்னோட புருஷன் போய் 21 வருஷம் ஆச்சு. இப்போ என் பசங்க எனக்கு எதிரா இருக்காங்க. நான் என்னமா தப்பு பண்ணேன்? என் அறிவை பயன்படுத்தினாலும் தப்பு, பயன்படுத்தலனாலும் தவறு. நீதிக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசினாலும் தப்பு, பேசலனாலும் தப்பு. ஏன் லட்சுமி, உன் பசங்க ஏதாவது தகராறு பண்ணாங்களா? இதுக்கப்புறம் பண்றதுக்கு என்னமா இருக்கு? அவங்க என் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. சொந்த பேங்க்லயே கொள்ளையடிக்கிறவங்கள பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொந்த பேங்க கொள்ளையடிக்கிறதா? நீ என்னம்மா சொல்ற? நீ கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்ல. எனக்கு புரியவே இல்லம்மா. உங்களுக்கு புரியாம இருக்கிறதா நல்லதுமா.
அப்பதான் நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க. முன் ஜென்மத்துல எதிரியா இருக்கிறவங்க தான் நமக்கு பசங்களா பிறப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது இந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு நான் நினைச்சு பார்த்ததே இல்லம்மா. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ அவங்க அப்படி என்னம்மா செஞ்சிட்டாங்க? உதவி செய்யறதில்ல. நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா அதை சரியா முடிக்கிறதில்ல. நான் கொடுக்கற குச்சியை உடைக்கணும்னு தான் அவங்க விருப்பப்படுறாங்க. அந்த குச்சியை உடைச்சா நம்ம வீட்டுக்கு தான் பெரிய ஆபத்து வருங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வேற வேற நாட்டுக்கு அனுப்புற பொருளோட குவான்டிட்டியும் குவாலிட்டியும் நல்லா இருக்கிறதுனால தான் நம்ம கம்பெனிக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நம்ம கம்பெனிக்கு தான் நஷ்டம். இந்த வேலையெல்லாம் பசங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான் உயிரோட இருக்கிறப்பவே என் கம்பெனி நாசமாகறத நான் பார்க்கணுமா? உன் பசங்க தான் உன்கிட்ட சண்டை போடுறாங்கன்னு பார்த்தா உன் மருமகள்ங்க அந்த பொண்ணுகிட்ட போய் சண்டை போடுறாங்க. இவங்களுக்கு இப்படி ஒரு கெட்ட எண்ணமெல்லாம் இருந்திருக்குங்கிறத நமக்கு தெரியாம போயிடுச்சேன்னு கஷ்டமா இருக்கு. நாம சாதுன்னு நினைச்சா அவங்க கொடூரமானவங்களா தெரியறாங்க. ஆனா அவங்க இதே மாதிரி இருந்தாங்கன்னா மத்த எல்லாருக்குமே ரொம்ப சங்கடம்தான். நீங்க யார பத்தி சொல்றீங்க? கிருஷ்ணாவை பத்தியா? நீ வீட்டை விட்டு வெளியே போனதும் ஜெயந்தி வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டா. இப்ப வரைக்கும் அந்த பொண்ணை வச்சு வேலை வாங்கிக்கிறா. வேலை பண்ணட்டுமா? வேலை பண்ணாதானே நல்லது. எல்லாரும் வேலை பார்த்து தானே பிழைக்கிறாங்க. இதுல அவளுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா இருக்கு? அவளை இங்க சும்மாவே உட்கார வைக்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களா என்ன? அவ சின்ன பொண்ணு தானே, நல்லா வேலை செஞ்சு பழகட்டும், நல்லதுதான். செய்யட்டும் லட்சுமி. ஆனா சாப்பாடு போடணும்ல. வேலையை மட்டும் வாங்கினா சரியா போயிடுமா? சாப்பாடு எதுவும் கொடுக்கலையா? கொடுக்கற மாதிரி எனக்கு தெரியல. அவ இங்க வந்து சாப்பிடுறதும் இல்ல. நீங்க போய் கேட்டிருக்கலாம்லம்மா. நான் போய் கேட்டேன். மகாராணிக்காக நான் ஸ்பெஷலா சாப்பாடு தயார் பண்ணவான்னு என்ன கிண்டல் பண்றாளுங்க. அவங்க சாப்பாடு கொடுக்கறதில்ல. அவ மேல இருக்கிற கோபத்தினால இங்க இருக்கிற எல்லாரையுமே பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவகிட்ட என்னென்ன வேலை வாங்கினாங்கன்னு யாருக்குமா தெரியும்? ஒரு ஆளால என்ன வேலை செய்ய முடியுமோ அதை தானே செய்வாங்க. அவ இந்த வீட்டு வேலை தானே செய்யறா. ரோட்ல ரோடு போடுற வேலை செய்யல, செய்யறாளா என்ன? அப்படின்னா நீ அவளை இந்த வீட்ல இருந்து அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்ட, அப்படித்தானே? அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லம்மா. நான் தானே அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். என் புருஷனோட இன்னொரு பொண்டாட்டிக்கு பிறந்த அந்த பொண்ணை வேற யாரு வச்சு பாப்பா? நீங்களே சொல்லுங்க. நான் அவளை பத்தி கொஞ்சம் கவலைப்படுறதுனால நான் எவ்வளவு அசிங்கப்படுறேன். நிறையவே அனுபவிச்சுட்டு இருக்கேன். நிறைய கஷ்டங்களையும் அவமானங்களையும் நான் சந்திச்சிட்டு இருக்கேன். அப்படி அந்த பொண்ணு என்னதான் தப்பு பண்ணா லக்ஷ்மி? என் மகனுக்கு பொண்ணா பிறந்ததுதான் அவ செஞ்ச தப்பா? ஆமா, அது நிஜமாவே தப்புதாம்மா. உங்க பையனோட பொண்ணு அவ இருக்கிறதுனால நீங்க வேணும்னா பாசம் காட்டலாம், காட்டுங்க. அதை உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அதை என்கிட்ட சொல்லாதீங்க. நான் இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். என் அம்மா, என் பசங்க, என் பேர குழந்தைங்க, மருமகளுங்க
நாம ஒரு பெரிய குடும்பமா சந்தோஷமா நிம்மதியா அப்புறம் பாசத்தோடையும் பண்போடையும் ஏன் பின்னாடி இருக்காங்கன்னு தலக்கணமா இருந்தவன் நானு. எல்லாருமே தங்கம்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களோட உண்மையான குணம் என்னன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. எல்லாமே சுக்கு நூறா உடஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்களும் என்னை விட்டு போயிடாதீங்கம்மா. அம்மாடி, அவளுக்கு கவலை அதிகமா இருக்கிறதுனால அப்படி பேசிட்டா. நீ அதையெல்லாம் மனசுல வச்சுக்காத. அவ மனசு ரொம்ப நல்ல மனசு. எனக்கு எனக்கு தெரியும். உன்னை அவங்க ரொம்பவே வேலை வாங்கிட்டாங்களா என்ன? இல்ல உன்னை திட்டினாங்களா? இல்ல உன்னால செய்ய முடியாத கஷ்டமான வேலையை செஞ்சியா என்ன? இல்ல உனக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு அம்மா சொன்னாங்க, அது உண்மையா? எனக்கு பசிக்கல, அதனால நான் சாப்பிடல. ம். உன்னை யாராவது தொந்தரவு பண்ணாங்களா? இல்ல அவங்க கேட்கறத பண்ணி கொடுத்துட்டு அவங்க கூட ஒண்ணா இருக்க பாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.